நடிகை ரேவதி வரலாறு. நடிகையர் திலகம் சாவித்திரிக்கு அப்புறம் அந்த பட்டத்தை வேற யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சா 1980 இருந்து 2000 வரைக்கும் தான் நடித்த அத்தனை கதாபாத்திரங்களையும் ரொம்ப பிரமாதமா வெரைட்டியா நடித்திருந்த நடிகை ரேவதிக்கு அந்த பட்டத்தை நீங்க ரொம்ப ஈஸியாவே கொடுத்துடலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு நடிகையா இருந்த ரேவதி அவர்கள் முதலாக இந்த சினிமா துறைக்குள்ள வந்தது எப்படி? ஒரு கான்வென்ட்ல படித்துட்டு இருந்த தமிழே தெரியாத ஒரு பெண்ணை மண்வாசனைங்கிற படத்துல ரொம்ப சாதாரண கிராமத்து பெண்ணாக அறிமுகப்படுத்தியிருந்தார் பாரதிராஜா. அந்த படத்துக்கு இவர் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன, இவர் எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு, அதற்கப்புறம் எப்படி அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாருன்னு அந்த படத்தில் நடிக்கும் பொழுது பாண்டியன் அவருடன் ஒரு பெரிய அறை வாங்கியிருக்கிறார். அந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன? இப்படி சூப்பராக போய்கொண்டிருந்த இவருடைய சினிமா கேரியர்ல இவர் ஒரு நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அப்போ இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. அந்த காதல் குறித்து நீண்ட காலத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் வாங்கின ரேவதி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? இவங்க வெறும் நடிப்போட தன்னுடைய திறமை நிறுத்தி கொள்ளல, இவங்க இயக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த படத்திற்கு நேஷனல் அவார்டும் கிடைத்திருக்கிறது. அது எந்த படங்கள்? இவர் உச்ச நட்சத்திரங்களான ரஜினி, கமல் இவர்களோடலாம் நடிக்கும் பொழுது வாங்கிய சம்பளம் என்ன? இவர் சினிமாவில் நடிப்பை தாண்டி வேற என்ன துறையிலெல்லாம் கோல வச்சு இருக்கிறார், இவருக்கு வேற என்ன எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும், இவருடைய குடும்ப பின்னணி என்ன, இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. நடிகை ரேவதி அவர்கள் 1966 கேரளத்தின் கொச்சியில பிறந்தவர். இவருடைய தந்தை மலாங் கெலுன்னி நாயர் இராணுவத்தில் மேஜராக இருந்தவர். தாய் லலிதா கெலுன்னி. ரேவதி அவருடைய படிப்புக்காக இவர்கள் குடும்ப பிற்காலத்தில் சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க. ஆஷா கெலுன்னி நாயர் அப்படிங்கிறது ரேவதியோட உண்மையான பெயர். துரு பேச்சு, துள்ளல் நடனம், துடிப்பான நடிப்பு என்று பன்முக திறமைகளை தன்னுடன் சேர்ந்து நடித்த சக நடிகரிடம் காட்டிய இவர் நடிப்பிலும் தனித்தன்மையுடன் சிறந்து விளங்கியவர். இவர் தமிழ் மற்றும் மலையாள சினிமாக்கள்ல அதிக படங்களிலையும் தெலுங்கு, கன்னடம், இந்தி மொழிகளிலையும் நடித்திருக்கிறார். 3 தேசிய விருதுகள், 6 பிலிம்பேர் விருதுகள், சிறந்த நடிகைக்கான கேரள மாநில விருது என்று பல்வேறு விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். இவர் கேரளாவின் கொச்சியில பிறந்தாலும் இவரது தந்தை மலாங்கிலுன் நாயர் இராணுவத்தில் மேஜராக இருந்த காரணத்தினால அடிக்கடி வேறு மாநிலங்களில் போய் தங்கக்கூடிய சூழல் இருந்திருக்கிறது. இவரது படிப்புக்காக இவர்கள் குடும்பம் பிற்காலத்தில் சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க. அப்படி அவர் பள்ளியில படித்து கொண்டிருந்த போது ஒரு முறை பள்ளியில் நடந்த ஃபேஷன் ஷோ புகைப்படங்கள் ஒரு வார பத்திரிகையில வெளியாகி இருக்கிறது. அந்த புகைப்படங்களை பார்த்த இயக்குனர் பாரதிராஜா தான் இயக்க வந்த புது படத்திற்காக ஒரு புது முகத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு வலை வீசி தேடிட்டு இருந்திருக்கிறாரு. ரொம்ப நாட்களாக அப்படிப்பட்ட முகம் அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த புகைப்படத்தை பார்த்து அவருக்கு தான் தேடிட்டு இருந்த முகம் இதுதான் அப்படின்னு லைட் எரிஞ்சிருக்கிறது. உடனடியாக ரேவதியை போய் அவர் சந்தித்திருக்கிறாரு. 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கும் போது சென்னையில குடியேறிய இவங்களை தந்தையின் பணிச்சூழல் காரணமாக அம்மாவே தனி ஆளாக ரேவதியையும் அவரது தங்கையையும் வளர்க்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. ஏதேனும் ஒரு கலையை கற்றுக் கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கமா வளருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா நம்பின காரணத்தினால ரேவதிக்கு நடனத்தை கற்பித்திருக்கிறாங்க. அதனால டான்சராகவும் டாக்டராகவும் வேண்டும் அப்படிங்கிற இரட்டை கனவுகளோட பயணப்பட்டிருக்கிறார் ரேவதி அவர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் +2 படிச்சுட்டு இருக்கும்போது ரேவதியோட போட்டோ வார பத்திரிகையில வெளியானது. அதை பார்த்த பாரதிராஜா வீடு தேடி வந்து விட்டார். நான் நடிகையா அப்படின்னு கேட்டு வியந்து போயிருக்கிறார் ரேவதி அவர்கள் இயக்குனர் பாரதிராஜா கிட்ட. அவரது குடும்பத்தினை சமாதானப்படுத்தி அதற்கப்புறம் அந்த படத்திற்கு நாயகி ஆக்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாரதிராஜா சொல்வதை நான் ரொம்ப உன்னிப்பா கவனித்து அப்படியே நடித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார் ரேவதி அவர்கள். முழுக்க நகரங்கள்லேயே வாழ்ந்து நகர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர் ரேவதி. சுத்தமாக தமிழ் தெரியவே தெரியாதான். அப்படிப்பட்ட அவருக்கு மண்வாசனை திரைப்படமே கிராமத்து வாழ்வியலை ரொம்ப நெருக்கமாக காட்டியது. அப்படிப்பட்ட அவருக்கு மண்வாசனை படத்தில் கிடைத்தது கிராமம் சார்ந்த ஒரு கேரக்டர். சுத்தமாக கிராமத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த கேரக்டருக்கு நான் எப்படி நடிக்க போகிறேன், எப்படி செட் ஆக போகிறேங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. அந்த சந்தேகத்தெல்லாம் தாண்டி மிக சிறப்பாக இவங்க நடிப்பதற்கு காரணம் இயக்குனர் பாரதிராஜா அவ்வளவு அழகாக சொல்லி கொடுப்பாராம். அந்த படத்திற்காகவே முதல் முறையும் புடவையும் அணிந்திருக்கிறார். அதோடு அந்த படத்தின் போது தான் ஆஷா கெலுன்னி அப்படிங்கிற தன்னுடைய பெயரை
ரேவதியாக மாற்றி இருக்கிறார் இயக்குனர் பாரதிராஜா. கேந்திரிய வித்யாலய மாணவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும்தான் நல்லா தெரிகிற மொழியாக இருந்திருக்கிறது. மண் வாசனை படத்தோட ஒவ்வொரு வசனத்தையும் பக்கத்தில் இருந்து பேச வைத்தவர் பாரதிராஜா அவர்கள். டப்பிங்லையும் உடனிருந்து ரொம்ப சிறப்பாக பேச வைத்தவர் பாரதிராஜா தான் அப்படின்னு ரொம்ப நன்றியோடு குறிப்பிட்டுள்ளார் ரேவதி அவர்கள். அவர் ஏற்று நடித்த முத்து பேச்சு கதாபாத்திரம் ரசிகர்களுடைய மனங்களை வெகுவாக கொள்ளையடித்தது. இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு காட்சிக்காக பாண்டியன் அவர்கள் ரேவதியை ஓங்கி அறைய வேண்டிய காட்சி அமைப்பு இருந்திருக்கிறது. ஆனா பாண்டியன் ரேவதியை அறைய தயங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு 5-6 முறை டேக் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா பாண்டியனால அடிக்க முடியல, ஏதோ தயங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்பொழுதுதான் ரேவதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இப்ப நீங்க அறையலன்னா நான் உடனே அரைஞ்சிருவேன் அப்படின்னு சத்தம் போட்டிருக்கிறாரு. அடுத்த ஷாட்லேயே அடுத்த டேக்லேயே பாண்டியன் அவர்கள் விட்ட அறை ரேவதியோட கண்ணை சிவக்கிற அளவுக்கு இருந்திருக்கிறது. பலரென்று சத்தமும் கேட்டிருக்கிறது. இவங்களுக்கு காதே கேட்க முடியாத அளவுக்கு அந்த அறை விழுந்ததான் யூனிட்ல அத்தனை பேரும் ஆடி போயிருக்கிறாங்க. அந்த படத்தை இப்பொழுது பார்த்தாலும் கண்ணம் சிவந்திருக்கிறதை எல்லாரும் கவனிக்கலாம். பழைய நினைவுகளை மகிழ்வோட பகிர்கிறார் ரேவதி அவர்கள். மண் வாசனை படத்தை முடித்ததும் மலையாளத்துல காற்றத்தே கிளிக்கூடு அப்படிங்கிற படத்துல ரேவதி நடித்திருக்கிறார். அந்த படமும் பெரும் வெற்றியடைய தமிழ்நாடு கேரளாவில் வெற்றிகரமான ஹீரோயினாக இவர் மாறி இருக்கிறார். இதனால ஏராளமான பட வாய்ப்புகள் குவிய நடிக்கிறதா இல்லை படிக்கிறதா அப்படிங்கிற குழப்பம் ரேவதிக்கு ஏற்பட்டுகிறது. அதற்கப்புறம் இவங்க குடும்பமாக உட்காந்து பேசியிருக்கிறாங்க. நடிப்பு நல்லா போயிட்டு இருக்கிறதுனால நடிப்பை கண்டினியூ பண்ணிட்டு அதற்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பாரதிராஜாவிடம் அடுத்தடுத்த படங்கள் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு குடும்பத்தினரும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபடியே ரேவதி அவர்களும் எந்த பட வாய்ப்பு வந்தாலும் பாரதிராஜாவுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்கு நடிக்கலாமா அப்படின்னு கலந்து பேசி தான் முடிவுகள் எடுப்பாங்களாம். தமிழில் ரேவதியின் 3வது திரைப்படம் கை கொடுக்கும் கை. ரஜினிகாந்த் நாயகனாக நடித்த இந்த படத்துல பார்வை மாற்றுத்திறனாளியாக கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் ரேவதி. இந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு முன்பாக ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே 2 கண்களை கட்டி கொண்டு வாழ இவர் பழகியதாகவும், நடிப்பிற்காக முதலும் கடைசியுமாக நான் எடுத்த ஒரே பயிற்சி இந்த படத்துக்காக நான் எடுத்த பயிற்சி தான் அப்படின்னு ரேவதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. முதல் நாள் படப்பிடிப்பின் போது கண்ணு தெரியாத பொண்ணு தானே, கண்மை உட்பட எந்த மேக்கப்பும் எனக்கு வேணாமே அப்படின்னு இயக்குனர் மகேந்திரனிடம் ரேவதி அவர்கள் கூறியிருக்க, கதாபாத்திரத்தோட ஒன்றி போன ரேவதியின் அணுகுமுறையை சூப்பர் அப்படின்னு மகேந்திரன் பாராட்டியிருக்கிறார். மகேந்திரனும் அதை தான் எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் எப்படி சொல்றது, ஹீரோயின் மேக்கப் இல்லாமல் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ரேவதியே இந்த விஷயத்தை பதிவு பண்ணுது இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. அதை தொடர்ந்து அந்த கதாபாத்திரத்தில் மேக்கப்பே இல்லாமல் நடித்திருக்கிறார் ரேவதி. கை கொடுக்கும் கை திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கமல்ஹாசனின் ஒரு கைதியின் டைரி படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் ரேவதி. இதனால் ஒரே நேரத்தில் கமல், ரஜினி அப்படின்னு 2 சூப்பர் நடிகர்களோட நடிக்கிற வாய்ப்பை பெற்றவர் ரேவதி அவர்கள். பாரதிராஜா இயக்கத்தில் மீண்டும் ரேவதி நடித்த புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, இந்த 2 படங்களும் பெரு வெற்றி அடைந்திருக்கிறது. ரேவதியோட திறமையின் நடிப்பால அவர் வயது குறித்தெல்லாம் எந்த விதமான கேள்விகளுமின்றி அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்து குவிந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த வகையில அவர் கைம்பெண் கதாபாத்திரம் ஏற்ற திரைப்படம் தான் வைதேகி காத்திருந்தார். ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு விதவை வேடத்தை இவர் சூப்பராக நடித்திருப்பார். ஏற்கனவே கற்றிருந்த நடனம் இந்த படத்தின் கதாபாத்திரத்துக்கு உதவ ரேவதிக்கு மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டு கிடைத்திருக்கிறது. இந்த படத்திற்கு அப்புறம் தான் இவங்க ஒரு நடிகையர் திலகம் மாதிரி நடிக்கிறாங்க, அந்த பட்டத்திற்கு உரியவங்க அப்படிங்கிற பேச்சும் எழுந்திருக்கிறது. அந்த படத்தின் அழகு மலராட அப்படிங்கிற அந்த பாடல்ல இவங்களுடைய அவ்வளவு அழகான நடனம் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில ஒரு பேசு பொருளாகவே இருக்கிறது. அறிமுகமானது முதல் அடுத்தடுத்து 7 திரைப்படங்கள் இடைவெளி இல்லாமல் இவருக்கு வந்திருக்கிறது. பாரதிராஜா, மகேந்திரன், பரதன், பாபு என்று அப்போதைய முன்னணி இயக்குநர்களின் எல்லா படங்களையும் இவர் நடித்து முடித்து விட்டார். 20 வயதிற்குள்ளாகவே அவர் நடித்த சவாலான கதாபாத்திரங்கள் தான் சினிமா துறையில் இன்றைக்கும் அவருக்குன்னு தனித்த இடத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ரேவதியின் தந்தை அவரை பாலச்சந்தர் இயக்கத்தில் எப்படியாவது நடிக்க வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக அந்த வாய்ப்புக்காக காத்திருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவரது ஆசை புன்னகை மன்னன் பட வாய்ப்பால் நிறைவேறிருக்கிறது. அந்த நேரத்தில் கமல்ஹாசனுக்கு இணையாக நடிப்பு, நடனம் ஆகியவற்றில் அசத்த இயக்குனர் பாலச்சந்தர் உறுதுணையாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் ரேவதி அவர்கள். இப்படி ரேவதி அவர்கள் நான் நடித்த எல்லா படங்களையுமே ரொம்ப சூப்பராக நடித்து கொண்டிருக்கிற, அதை விட ஒரு சூப்பர் கேரக்டர் அவருடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைந்தது. அந்த படம் என்ன அப்படின்னா மௌனராகம். மணிரத்னம் இயக்கிய முதல் படமான பகல் நிலவு படத்தில இருந்தே அவரோடு நட்போடு இருந்திருக்கிறார் ரேவதி. அதனால அப்போதே மௌனராகம் படத்தின் கதையை ரேவதியிடம் மணிரத்னம் சொல்ல உடனே ஒப்புக்கொண்டு நடிக்க சம்மதமும் தெரிவித்திருக்கிறார்.
திவ்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வைத்து மணிரத்னம் எழுதிய சிறுகதையே பின்னர் மௌனராகம் அப்படிங்கிற முழு நீள படமாக உருவாகி இருக்கிறது. அந்த காலத்தில் பின்பற்ற எந்த வகை திரைக்கதை வடிவங்களுக்குள்ளேயும் சிக்காம ரொம்ப எளிமையான, அதே நேரம் அனைவரையும் ஈர்க்கிற விதமாக மென் காதல் கதையுடன் வெளியான மௌனராகம் திரைப்படத்தில் ரேவதி ஏற்றிருந்த திவ்யா கதாபாத்திரம் இன்னைக்கும் ரசிகர்களிடத்துல பெரும் வரவேற்பை பெற்றுள்ள ஒரு கதாபாத்திரம். முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவருடன் திடீர்னு நடக்கிற திருமணம், முதலிரவுல விவாகரத்துக்கு கூடிய மனைவி, அதற்கு அப்புறம் அவள் முன் குறுகியபடியே நடக்கும் கணவன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமான களத்தினை காதல் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில ரொம்ப கவித்துவமாக்கி படைத்திருந்தார் மணிரத்னம். அதோடு பெரும்பாலானவர்களுக்குள்ள தீரா வடுவாய் நிழலாடும் முதல் காதலின் வழியை ரேவதி அந்த கதாபாத்திரத்தின் ஊடாக வெளிப்படுத்திய விதம் பெரும் பாராட்டுகளை கொண்டு வந்து சேர்த்தது. முதல் காதலின் வழியை எந்த அளவிற்கு மௌனராகம் பேசியதோ அதே அளவிற்கு இரண்டாவதாக வரும் காதலின் வலிமையையும் சொன்னது குறும்புத்தனமான காதலனாக ஃபுல் எனர்ஜியோட திரையில உழவும் கார்த்திக்கை கொண்டாடிய அளவிற்கு துயரத்தை தூக்கி சுமந்த ரேவதி கதாபாத்திரத்தையும் ரசிகர்கள் ரசித்து மகிழ்ந்தாங்க. மௌனராகம் படத்தில் ஏற்று நடித்திருந்த திவ்யா கதாபாத்திரம் தனிப்பட்ட முறையில் தனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் அப்படின்னு பல முறை பதிவு செய்திருக்கிறார் ரேவதி அவர்கள். இவர் நடித்த முதல் படம் தொடங்கி கொஞ்சம் சீரியஸான கதாபாத்திரங்களிலேயே அதிகமாக நடித்து வந்த ரேவதியின் நகைச்சுவை நடிப்புக்கு தீனி போடும் விதமாக அமைந்த படம் அரங்கேற்ற வேலை. இந்த படத்தில் அவரது மாஷா கதாபாத்திரம் காமெடியில் கலக்க தன்னால் எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் ஏற்று சிறப்பாக நடிக்க முடியும் அப்படின்னு பார்வையாளர்கள் மத்தியில் ரேவதி உரத்த குரலில் சொன்னது இந்த படம் தான். அதை போலவே மாடர்ன் பெண்ணாக நடித்த மகளிர் மட்டும் அம்மன் போன்ற தோற்றத்தில் நடித்த கிழக்கு வாசல் பெரும் புகழுடன் வலம் வர தொடங்கினார் ரேவதி. அவரது திரை வாழ்க்கையில் அஞ்சலி படமும் ஒரு மைல்கல் தான் சொல்லணும். தொடர்ந்து வாய்ப்புகள் வந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட், ஒரு ஷெட்யூல் முடிந்ததும் 2 நாட்கள் பிரேக்கு, பயணம், உடல்நலம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது அப்படின்னு அவங்க அம்மா கரெக்டாக இவங்கள வழி நடத்திட்டு வந்தாங்களாம். அம்மாவுடைய விருப்பப்படி தொடர்ந்து கடைபிடித்து வந்திருக்கிறார் ரேவதியும். அதே போல் கதை, கதாபாத்திரம், நடிப்பு ஆகியவற்றுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலையும் எந்த ஹீரோ கூட சேர்ந்து நடித்தாலும், அது எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும் கிளாமருக்கு நோ தான் அப்படிங்கிற கொள்கையிலையும் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார். வெற்றி தோல்வி குறித்து அலட்டி கொள்ளாத ரேவதி தனது நடிப்பில் வெளியாகும் படங்களை தானே திரையரங்கில் பார்த்து இந்த கேரக்டரை இந்த சீனில் நம்ம இப்படி பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல நம்ம சரியாக பண்ணலை, இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தானே மதிப்பீடு செய்வாராம். அடுத்தடுத்த படங்களில் தான் முந்தைய படங்களில் பண்ண தவறுகளை சரி செய்து கொள்வாராம். இதனால்தான் உதயகீதம், இதய தாமரை, மறுபடியும், தேவர் மகன், பிரியங்கா அப்படின்னு ஏராளமான வெற்றி படங்களில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களில் பெரிய அளவில் இவர்னால் நடிப்பில் பேரெடுக்க முடிந்தது. அழுத்தமான கதைக்களங்களையும் கதாபாத்திரங்களையும் தேர்வு செய்து நடிப்பதை தனது பாணியாக கொண்டிருந்த ரேவதி தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய 5 மொழிகள்லையும் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் 4 படங்களை இயக்கியும் இருக்கிறார். இப்போதும் இயக்க பணிகளில் ஈடுபட்டு வரும் ரேவதி சினிமாவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ஒருபோதும் முற்படாமல் இருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு ராஜகிரனுடன் இவர் நடித்த பா பாண்டி, ஜோதிகாவுடன் இவர் நடித்த ஜாக்பாட் போன்ற படங்கள் ரேவதியோட வெரைட்டி நடிப்பு திறன் குறையல அப்படிங்கிற ரசிகர்களுக்கு உணர்த்தியது. இப்போதும் திரைப்படத்துறையை நோக்கி நகர்கிற பெண்களுக்கு ரேவதி ஒரு ரோல் மாடலாகவே திகழ்கிறார். ரேவதி அவர்களுக்கு மலையாள படம் சிறந்த நடிகைக்கான முதல் விருதை பெற்றுக் கொடுத்தது. கிழக்கு வாசல் படம் இவருக்கு தமிழில் சிறந்த நடிகை விருதை பெற்றுக் கொடுத்தது. சல்மான்கருடன் இவர் இந்தி படத்திலையும் கலக்கியிருக்கிறார். தேவர் மகன் படத்திற்கு இவருக்கு தேசிய விருது கிடைத்தது. 90களில் பிஸியான நடிகையாக இருந்தவர் தெலுங்கு, கன்னடம் படங்களில் அவ்வப்போது தலை காட்டினார். மறுபடியும் அஞ்சலி, தலைமுறை, மகளிர் மட்டும் உள்ளிட்ட பல்வேறு சிறந்த படங்களில் தனது சிறப்பான நடிப்பால் மக்களை இவர் கவர்ந்தார். இவர் ஒளிப்பதிவாளர் சுரேஷ் மேனனை திடீர்னு திருமணம் செய்து கொண்டார். இடைப்பட்ட காலத்தில் இந்த 2 பேரும் காதலித்திருக்கிறாங்க. இவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த தம்பதிகள் கருத்து வேறுபாடு காரணமாக சில காலங்கள் கழித்து பிரிந்து விட்டாங்க. ரேவதி ஒரு பரதநாட்டிய கலைஞர். எப்போதும் தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகையான ரேவதி வழக்கம் போல ரசிகர்களை மகிழ்வித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தொடர்ச்சியாக தனது இயக்க பணிகளை அவர் தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார். 80 மற்றும் 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த ரேவதி தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு 3 மொழிகள்லையும் ரொம்ப பிஸியாக நடித்திருந்தவர். தனது பூர்வீகமான கேரள மாநிலத்தின் விருதுகளை வாங்காதது அவருக்கு ஒரு பெரிய மனக்குறையாக இருந்ததாம். தனது 39 வருட கனவு பூதகாலம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் நிறைவேறியதை தனது இன்ஸ்டாகிராம் பேஜில் இவர் பகிர்ந்திருக்கிறார். இந்த விருதை பல முறை எனது நண்பர்கள் கைகளிலையும் வீடுகள்லையும் நான் பார்த்துருக்கிறேன்.
பலமுறை கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து நழுவி போயிருக்கிறது. தற்பொழுது நான் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த விருது எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக பூதகாலம் திரைப்படத்தின் இயக்குனருக்கும் கேரளா விருது வழங்கும் குழுவிற்கும் நன்றி அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக இவர் பதிவு செய்திருக்கிறார். இவர் தமிழின் மிகப்பெரிய நடிகர்களான ரஜினி, கமல், கார்த்திக், மோகன், பிரபு, விஜயகாந்த் என்று 80களில் முன்னணி நடிகர்களாக இருந்த அத்தனை ஹீரோக்களுடனும் இவர் நடித்திருக்கிறார். ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் ஒரு சில படங்களையும் இயக்கி பல்வேறு விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு முறைப்படி விவாகரத்து பெற்றுக்கொண்ட ரேவதி அவர்கள், அதற்கு அப்புறம் ரேவதி அவர்கள் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வருவதாக மீடியாக்கள் எழுத, இது குறித்து ரேவதி அவர்கள் எந்த விஷயத்தையும் பதிவு பண்ணாமல் இருந்து வந்த நிலையில தற்போது முதல் முறையாக மகி அப்படிங்கிற அந்த குழந்தை நான் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தை என கூறியிருக்கிறார். இதுவரை என் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நான் சந்தித்து தாண்டி வந்திருக்கிறேன். அதே போல தாய்மை ஒரு பெண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதற்காக நான் ஏங்கி இருக்கிறேன். அதனால தான் டெஸ்ட் டியூப் சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டேன். அந்த குழந்தை தான் மகி. ஆனால் அவள் என் தத்து மகள் என பலர் வதந்திகளை பரப்பி வர்றாங்க. இது குறித்து நான் அதிகமாக மற்றவங்கள்ட்ட விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் இது எனக்கு மனக்காயத்தை ஏற்படுத்துது என்று பதிவு செய்திருக்கிறார். ரேவதி அவர்கள் தன்னுடைய 47வது வயதில் கர்ப்பமடைந்து குழந்தை பெற்றதை இவருடைய ரசிகர்கள் கொண்டாடியே வருகின்றனர். ரேவதி அவர்கள் இயக்கிய ஆங்கில திரைப்படம் 2002 வெளியான மிதர் மை ஃப்ரெண்டு. இந்த படத்தில் சோஃபனா, நாசர் அப்துல்லா, பிரீத்தி விசா, ரேவதி என பலரும் நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்கு நேஷனல் அவார்டு கிடைத்திருக்கிறது. சோபனா நடிப்பிற்காக ஒரு தேசிய விருதும் எடிட்டிங்காக ஒரு தேசிய விருதும் கிடைத்தது. 2004ஆம் ஆண்டு ரேவதி இயக்கிய இந்தி திரைப்படம் பிர்மிலெங்கே. இதில் ஷில்பா ஷெட்டி, சல்மான் கான், அபிஷேக் பச்சன், ரேவதி, நாசர், கமலினி முகர்ஜி ஆகியோர் நடித்திருந்தாங்க. இந்த படம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பற்றி எடுக்கப்பட்ட ஒரு சமூக படம். ரேவதி அவர்கள் மண் வாசனை படத்திற்காக வாங்கிய சம்பளம் சில ஆயிரங்கள். அதற்கப்புறம் புகழின் உச்சியை அடைந்த இவர் ரஜினி, கமலோடு இணைந்து நடித்த படங்களெல்லாம் லட்சங்களை தாண்டி வாங்கியிருக்கிறார். 2000 வரைக்கும் இவர் வாங்கின சம்பளம் அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா நடிகைகளையும் விட ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கியிருக்கிறார். அப்படி அதிக அளவு சம்பளம் வாங்குவதற்கு தகுதியும் திறமையும் இவருக்கு இருந்ததாகவே சினிமா உலகம் பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் நடிகையான ரேவதி அவர்கள் தன்னுடைய அடுத்த இன்னிங்ஸை ரொம்ப சூப்பராக, பாசிட்டிவாக இப்பொழுது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வெப்சீரியல்களையும் நிறைய படங்களையும் தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறாங்க. படங்களை இயக்குவதிலையும் முனைப்போடு இருக்கிறாங்க. இவருடைய அடுத்த இன்னிங்ஸும் மிக வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று நம்ம வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.